லே விஜி விஜி அண்ணா தூங்கிட்டேல? சொல்லி தொலை. தூங்காம தான் நான் கூப்பிட அமைதியா இருந்தேல. என்னடா இது, காலேஜுக்கு போனேன், அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறேன். எப்படி இருந்து காலேஜ்? எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்களா? ஆமா, காலேஜுக்கு போனா எல்லாம் ராகிங் பண்றாங்களாமே, உண்மையாவா? பண்ணாங்களா உனக்கும்? இல்ல சினிமால டிவில தான் அப்படி காட்டுறாங்களோ? ஆமா, ராகிங் பண்றாங்க. நானும் அப்படிதான் எதிர்பார்த்து உள்ள போனேன். அங்க பார்த்தா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பொண்ணு கிட்டனா போய் பூவை கொடுத்து ஐ லவ் யூ சொல்லிட்டு வான்னு எதிர்பார்த்தேன். அதுவும் யாரும் சொல்ல கிடையாது. இல்ல அதோ தூரத்துல தெரியுதே ஒரு பச்சை கலர் சுடிதார், அந்த சுடிதாருக்கு போய் முத்தம் கொடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். எதுவுமே நடக்கல. எல்லாம் சினிமால டிவில மட்டும்தாடி. வெறும் போர் காலேஜ். நினைச்சல நீ இப்படிதான் சொல்லுவனிட்டு. என் வயிற்றுல உனக்கு சும்மாவே விடாது. உனக்கு தேவையா? 10ஆம் கிளாஸ் ஒழுங்கா படிச்சு மார்க் எடுத்திருந்தா அழகா பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கலாம்ல. 11 12வது படிச்சிருக்கலாம்ல. உன்னை யாருல டிப்ளமோ போய் சேர சொன்னது? அதான் ஒழுங்கா படிக்கணும்னு சொல்றது. எப்பா, எனக்கு உன்னை பார்த்து ஒரு பாடம்ல. நான் ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்க போறேன். உனக்கு தேவைதான் இது. கோணமுக்கி எந்திரிச்சு வந்தேன், செவில்ல மிதிச்சிடுவேன், ஜாக்கிரதை. நானே எந்த ஃபிகரும் பார்க்க முடியல, வெத்தனத்துல படுத்துறது என்ன கலாச்சிட்டு இருக்கான். மூடிட்டு படிடி. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். பக்கத்துல யார் படுத்துருக்கா தெரியுதல? அப்பா, இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசு, அவரே எந்திருப்பாரு. கோணமுக்கி அமைதியா இரு, வாயெல்லாம் கிழிச்சு போடுவேன், அமைதியா இரு. என்ன தூங்கலையா? கிச்சன் வரைக்கும் கேக்குது உங்க சத்தம். இன்னும் தூங்காம இன்னும் 2 பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகணும், காலேஜுக்கு போகணும். 2 பேர் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே லேட்டா எழுந்திருப்பீங்க. இதுல ஒருத்தன் காலேஜ், இவ பள்ளிக்கூடம். சீக்கிரமா படுத்து சீக்கிரமா தூங்குங்க. எங்க அம்மா வந்து படுத்துட்டாங்க. ஏமா, இந்த செல்வியாக்காக்கு கல்யாண வேலை எவ்வளவு தூரமா போயிருக்கு? ஒரு 10 நாள் லீவ் போட்டா காணுமா? இவன் ஒருத்தன் லீவ் போறதுலயே இருப்பா. அதெல்லாம் நான் சொல்லுவேன், உன் வேலையை பாரு. இன்னும் அவங்க பக்கம் வரட்டும். எம்மா, அவன் 10 நாள் லீவ் போட்டா நானும் 10 நாள் லீவ் போடுறோம். இப்பே சொல்லியாச்சு. ஒன்று செய்யுங்க, இன்னும் அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்னும் 15-20 நாள் போல இருக்கு. இப்போ இந்த லீவ் போட்டுருங்க, சரியா? எதுக்கு படிப்பு காலேஜ் எல்லாம் சொல்லுங்க பாப்போம். கல்யாணம் வந்துச்சுன்னா தான் நல்லா வகையா ருசியா சாப்பிட முடியும். ஏமா, பிரியாணி கிண்டுறதுல யாமா? ஆனா நான் இன்னைக்கு யாமடி சைலண்ட் ஆயிட்டா? ஏதோ சொல்ல வந்த இன்னைக்கு? வாயை மூடிட்டு சத்த நேரம் சும்மா இருக்கிறீங்களா? ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு உனக்கு இன்னாடி வந்துச்சு. உனக்கு என்ன சொன்ன மதியானம்? வாயை மூடிட்டு அவன் ஒன்னது பாக்குறோம். போத 2 பேர் ரொம்ப தான் சீக்கிரட்டா பேசிக்கிறீங்க. ஆமா, நீ எதை சொல்ல வந்திய? என்னது இன்னைக்கு? என்ன சொல்லுடி? சொல்ல போறே இல்லையா? ஒண்ணும் இல்லல, நான் கூட இன்னைக்கு அம்மா கேட்டேன்னு சொன்னேன். அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாளே, பேசாம படுத்து தூங்குங்க. என்னத்த மறைப்பாங்க? போட்டு வாங்குறேன். நீங்கெல்லாம் ஒண்ணும் மறைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பிரியாணியை சாப்பிட்டுருந்தாலும் எனக்கு ஒரு கோபம் வராது, தெரியுமா? அப்படியா? உனக்கு கோவமே வராதா? அப்படின்னா இன்னைக்கு நான் பிரியாணி ஆர்டர் போட்டு நான் தின்னனே. எனக்கு தெரியும். ஏன்னா மதியானம் உள்ள நுழையும் போதே எனக்கு வாசம் வந்துச்சு. நான் கூட எங்கோ சமைச்சிருப்பாங்க, அந்த வாசம் நம்ம வீடு வரைக்கும் அடிக்கே. இல்ல பிரியாணி நினைச்சுக்கிட்டே இருக்குமே, நம்ம மன பிராந்தின்னு நினைச்சேன். ஆனா சேடி கிளுபுவத்திரி தின்னுட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் எனக்கு வைக்கணும்னு உனக்கு தோணலையேடி? சொல்லு பார்க்கலாம். உனக்கு என்னன்னா நான் வாங்கி கொடுத்துருப்பேன். எனக்கு இல்லைனா கூட நீ கேட்டதை நான் வாங்கி கொடுத்துருப்பேன்ல. அது பிரியாணி. உனக்கு மனசாட்சி இல்லையாடி? நீ என்ன என் தங்கச்சியா? சொல்லு. பிரியாணி எப்படி மிச்சம் வைக்கிறது? கேட்கல சத்தமா. ஆர்டர் போட்ட பிரியாணி ருசியா இருந்துச்சு, அது எப்படி நான் மிச்சம் வைக்க முடியும்? அதான் சொன்னேன். வாய்க்கிலேயே பேசுற இல்லடி. பிரியாணியில கொஞ்சம் மிச்சம் வச்சு அண்ணனுக்கு கொடுக்கலான்னு சொல்லி இல்லாம சண்டை போடணும்னா முதல்ல வந்து சண்டை போடுவா. எல்லாம் அம்மாவை சொல்லணும். ஒழுங்கு மரியாதை படுத்துக்கிடுங்க. எந்திரிச்சு வந்தேன், தொடப்பு கட்ட பிஞ்சு போயிடும் பாத்துக்குங்க. அவளை எது நான் சொல்லிட கூடாதா? அவளும் தானே தின்ன பிரியாணி. எனக்கு ஒரு வாய் வச்சாலாமா? நீ நாம காசு போட்டு வாங்கி தந்த, அதை தானே நான் கேட்கேன். அது கேட்கறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லை இந்த வீட்டுல. கேப்ப எது கேட்கறதா இருந்தாலும் காலம்பரை எந்திரிச்சு கேளு. இப்ப மூடிக்கிட்டு படு. தேவையில்லை இது. கோணமுக்கி எம்மா சமட்டுறான் பாருமாங்க. வந்தன் வெய் விஜி கைய கால முடிச்சு போடுவோம், ஜாக்கிரதை. உங்க அப்பனே எழுப்பட்டா? ஏங்க ஐயோ என்னது? நான் தூங்கிட்டேன். இவ்ளோ பயம் கடந்து 2 பேருக்கு விளையாட்டு. காலையில் விட்டிட்டோம். அப்ப வச்சுக்கிறேன் உங்களுக்கு. வாயை மூடுடி, கொசுகிசு உள்ள போயிடாம. வாயை பாரு, வாய் நல்ல பொக்க வாய் மாதிரி விட்டுட்டு இருடியும் வாயிலே குத்துறேன். బావా టీ తీసుకోండి. அப்பா, இன்னும் கூட தூக்கங்கள் போகவே இல்லை. ఏంటి బావా ఇది? కెట్ట పలకం ఇది. కాலையில எந்திரிச்சிட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். மல்லி நிద్ర போతారా? இல்லம்மா தாயே, டீயை கூட நான் கிளம்புறேன்.
கிளம்புறீங்களா? எங்க மாப்பிள்ளை வீட்டாரு சொன்னாங்கல்ல பட்ல தீயாலனி, எங்க போறீங்க? துணி எடுக்க நீங்க வர மாட்டீங்களா? உங்க கூட நான் ட்ரெஸ் எடுக்க வரதா? விடிஞ்சிடும் போ. ஞாபகம் இருக்குதா? லவ் பண்ணிட்டு இருக்கும்போது உன்னை ஒரு வாட்டி கடைக்கு கூட்டிட்டு போனேனே. ஒரு சுடிதார் எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் செஞ்சிருக்க. இப்போ மொத்த குடும்பத்துக்கும் துணி எடுக்க போறீங்க. எப்படி ஒரு நாள் ஆக்கிட மாட்டீங்க? நான் கிளம்புறப்ப சிட்டு இருக்கு. బావా ఎప్పుడో జరిగింది అది இன்னும் நீங்க ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்களா? மஞ்சி பாவா இப்போ அப்படி நடக்காது. வாங்க போயிட்டு வருவோம். அடியே சிரிப்பு அழகி. உன்னுடைய சிரிப்பு தாடி எனக்கு வீக்னஸ். உன் சிரிப்புல தாடி நான் விழுந்துட்டேன். బావా ఏంటి ఇది? అయ్యో నాకు సిగ్గొస్తుంది. ఇప్పుడు ఎలా நீங்க பேசாதீங்க. அப்போ நான் வேலைக்கு கிளம்பட்டுமா? என்ன బావా ఇది? ఇంత పొద్దు చెప్పాను మీరు ఏమి వినబడతలేదు. ఏం చెప్పండి బావా, வரீங்களா கூட? இல்லம்மா, நீ அம்மா தங்கச்சி கூட எல்லாம் போயிட்டு வா. நான் வேலைக்கு கிளம்புறேன். நான் எதுக்காங்க? நீங்க தானே ட்ரெஸ் எடுக்க போறீங்க. கல்யாணத்துக்கு உங்களுக்கு வேண்டாமா? இப்போ நீங்க போங்க. நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் எடுத்துக்கிறேன். அழகா சரி பாவா. என்னனே அன்னிக்கிட்ட சண்டை போடுறியோ? செல்வி குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணி. என்னனே அன்னிக்கிட்ட எது சண்டை போட்ட மாதிரி இருந்து என்ன துணிக்கணின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சூடு செல்வி, మీ అన్నయ్య గారు கடைக்கு வர மாட்டாங்களாம். நம்ம கூட ட்ரெஸ் எடுக்க வர மாட்டேன்னு சொல்றாங்க. நீ ஏன் சொல்லு. ஏனே வர மாட்டேன்னு சொன்னியா? அதான் அவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போறாங்க. நீ வானே. எதுக்கு? இல்ல நான் எதுக்குன்னு கேக்குறேன். ட்ரெஸ் எடுக்கிறேன்னு கூட்டிட்டு போவீங்க, உட்கார வச்சுட்டு ஜூஸ் வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? சொல்லு பார்க்கலாம். ட்ரெஸ் எடுக்க போறதுன்னு நீங்க போங்கம்மா. நான் வரல, எனக்கு ஷிஃப்ட் இருக்கு. ஓஹோ, அனுபவம் பேசுதா? சரி சரி. அனுபவமோ இல்லையோ இதுதான் நடக்கும். ஏன்னா ஒரு ஆளுக்கு எடுத்தா பரவாயில்ல, நீங்க குடும்பத்துக்கே எடுக்க போறீங்க. உங்க கூட வந்துட்டு நான் மாட்டிட்டு முடிக்கட்டுமா? வேணாமா, நான் வேலைக்கே கிளம்புறேன். சரி என்ன செய்யு அண்ணி. போங்க அண்ணி, இந்த அம்மா கத்த போறாங்க. பூ கொடுத்துட்டு சீக்கிரமா வந்துருவாங்க. சீக்கிரமா போய் ரெடியா இருங்க. அழகே செல்வி. ஏம்மா நீ உள்ள போமா, நான் அவங்க வந்து கூட்டிட்டு வரேன். நீங்க உள்ள போய் உட்காருங்க. இருக்கட்டும், அவங்களுக்கோசரம் தான் நம்ம வந்தது. அவங்களே இல்லைன்னா நான் உள்ள போய் என்ன செய்ய போறோம் சொல்லு. வரட்டும், மெதுவாக வரட்டும். சொல்றேன் இல்லம்மா, எவ்வளவு நேரம் இப்படியே நிக்குவேன்? நான் பாத்துக்கிறேன். போ, நான் கூட்டிட்டு வரேன். போ, உள்ள போய் உட்காரு. காத்து இருந்தது ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம். கேட்க மாட்டீங்களே, நில்லுங்க. வாக்கிருக்கி இப்பதான் வரையோ? ஆமா, இப்பதான் வரேன். இவ எதுக்கு எங்க போனாலும் கூடவே ஒட்டிக்கிட்டு வராலோ தெரியல. வேற வேலை இருந்ததானே. லே சிவா, ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எதுக்குல இந்த பிள்ளைய வர சொன்ன? ஏமா அப்படி கேக்குற? அவன் என் ஃப்ரெண்டு, கூப்பிடணும்னு தோணுச்சு, அதனால கூப்பிட்டேன். சரி, அதுக்காக எங்க போனாலும் கூப்பிடுவியா? சொல்லு பாப்போம். இது என்ன நம்ம வீட்டு விசேஷம், அது இல்லாம ட்ரெஸ் தானே எடுக்க போறோம். வேற என்ன சொல்லு பாப்போம். இதுக்கெல்லாமா அவளை கூப்பிடுவேன்? இருக்கட்டுமா, என் ஃப்ரெண்டு ஏதாச்சும் தப்பா நினைக்க போறா. அப்படிலாம் சொல்லாத. அதுக்கு இல்லையே, அன்னைக்கு உன் அத்தைக்காரி அப்படி ஆடுனா அவ வேற வரா. எதுக்கு சும்மான்னு சொல்லி. அதெல்லாம் நான் பாத்துக்கலாம், பேசாம. வந்தவளை வான்னு சொல்லுமா. வாமா, இப்பதான் வரையோ? ஆமா ஆண்டி, இப்பதான் வரேன். சரிம்மா சரிம்மா, உள்ள போய் உட்கார்ப்போம். இருக்கட்டுமா, நாங்க 2 பேரும் இருந்து செல்வி வீட்டுல வரவங்கள கூட்டிட்டு வரோம். நீ உள்ள போய் உட்காரு. எவ்வளவு நேரம் இப்படியே நின்றுட்டு இருப்ப? சரி அப்படின்னு சொல்றியா? சரி கூட்டிட்டு வா. என்னல ஈயனிக்கிட்டு இருக்க? என்ன இல்ல வருவியோ மாட்டியோன்னு இருந்தேன், கரெக்டா வந்துட்டியே. என்ன செஞ்சு தொலைகிறத தெரியல. நீ என்னை எப்படி நினைக்கிறேன்னு தெரியல. ஆனா நான் உன்னை ஃப்ரெண்டு மட்டும் தான் நினைக்கிறேன். அப்போ இன்னும் என் மேல கோவம் போல. நான் கோவமா இருக்கிறதுக்கும் கோவமா இல்லைன்றதுக்கும் என்ன இப்போ சொல்லு. நீ என் ஃப்ரெண்டு, உன் மேல எதுக்காக நான் கோவம் பண்ணணும் சொல்லு. நீ தான் எதை புத்தி இல்லாம அன்னைக்கு பேசினா அதை வேவா நினைச்சுக்கிட்டு இருக்க முடியும் சொல்லு. அப்போ நீ எதுவுமே என்னை பத்தி நீ யோசிக்கல, அப்படிதானே? கிடையவே கிடையாது. உன் மனசை நீ மாத்திக்க மாட்ட, அப்படிதானே? இப்போ இருக்குவா, நான் போவா சொல்லு. ஐயோ, நான் எதுவுமே பேசல, போதுமா? சரி சரி, அங்க பாரு செல்வி குடும்பம்லாம் வருது. அங்க பாரு. வாங்க ஆண்டி வாங்க. இப்பதான் வரீங்களோ? ஆமா மாப்பிள்ள, கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிட்டு. எவ்வளோ பெரிய கடை. எம்மா என்ன விதவிதமா இருக்கே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாட்டி போட்டு போட்டு கழட்டி ட்ரையல் பார்த்துடணும். எப்படி இருக்கும் எப்பா. போட்டா பிடிச்சி ஸ்டேட்டஸ் போட்டா சும்மா அள்ளிக்கும் லைக்கு. என்னங்க மேடம், தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன எப்படி சுருட்டலாம், எப்படி அமுக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறீங்களோ? பேபி இங்க பாரு, இதுல எந்த ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு சூப்பரா இருக்கும். என்ன சொல்ற? போட்டு பாப்போமா? போட்டு பார்த்து ஸ்டேட்டஸ் போடுவோம். எப்படி வருதுன்னு பாரு லைக்கு. என்ன சொல்ற? ஏமா நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா உன் வயசுக்கும் உன் ஹைட்டுக்கும் இங்க ட்ரெஸ்ஸே இல்லையே. அதோ தெரியுது பாரு, ஒரு பொம்மைக்கு கட்டி இருக்கிறாங்க பாரு கூரை புடவை. அதை வேணும்னா கட்டி ஸ்டேட்டஸ் போடு. என்ன பாட்டி இப்படி இருக்கு உனக்கு கன்றாவியா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் ஆச்சும் வரும். லைக் வருமாமல்ல லைக்கு. கூரை புடவையா? நான் கேள்வியா சொல்லு. கூரை புடவை கட்டுறதுக்கு அங்க பாரு, உன் பின்னாடி இருக்கு பாரு லெஹங்கா. அது போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா எனக்கு? ஐயோ கடவுளே, இவங்களுக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. சிலுக்கு சுமிதா இங்க வாயேன். சொல்லு சொல்லு. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறேன்னா எப்படி ரெடி ஆவ கொஞ்சம் சொல்லு.
எப்படி ரெடி ஆகும் நான் கேட்குறேன். இருக்கிறதுல காஸ்ட்லியான பட்டு புடவை எடுப்பேன், அதுக்கு தேவையான செட்டெல்லாம் எடுத்து மாட்டிப்பேன், மேட்சிங்காக வளையல் போட்டுக்குவேன், கண்மை லிப்டிக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சும்மா கும்முன்னு வந்து நிற்பேன். அப்படி தான் போவேன் கல்யாணத்துக்கு. வேற எப்படி? சரி, அப்படி நீ ரெடி ஆகிற கல்யாணத்துக்காக அப்படி ரெடி ஆயிட்டு இருக்கிற உன் மேல நிறைய அழுக்கு துணியை கட்டி உன் தலை மேல வச்சு ரோட்ல நடக்க விட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும். மந்திய வலிக்கு கேவலமா இருக்கும்ல, அதே மாதிரி தான் உன் வயசுக்கு உன் ஹைட்டுக்கு இந்த லெஹங்கா நீ மாட்டணும்னு வச்சுக்கேன், அந்த அழுக்கு முட்டை அந்த பட்டு புடவை அப்படியே நினைச்சுக்க, அப்படிதான் இருக்கும் கன்றாவியா. பாத்துக்க, வாயை மூடிட்டு பேசாம இரு, உனக்கு கூரை புடவை தான் லாக்கி, சரியா? என்னடா சொல்ல முறைக்கிற? இப்படி எல்லாம் முறைக்க கூடாது இங்க வந்துட்டு, சரியா? சிரிச்சபடியே வை, முகத்தை பார்க்க முடியல, சரியா? இங்க இப்படி முகத்தை வச்சா திருடின்னு நினைச்சுவாங்க. எங்க சிரி பார்க்கலாம். உன்னை விட நான் அழகா இருக்கணும்ன்ற போறாம, அப்படிதானே? பாத்தீங்களா மக்களே, 42 வயசு ஆகுது, இது அழகாமா? எனக்கு 22 வயசு ஆகுது, நான் அழகு இல்லையா? என் கண்ணாடி ஒரு பிளஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டு நீங்களும் பேசக்கூடாது, சரியா? இந்த சிலுக் சுமிதாக்கு தான் புத்தி இல்லை, அது அப்படிதான் பேசும். நான் எல்லாம் ஃபிகர் தான், என் புருஷன் என்ன லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி கட்டாயங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு வரல, போய் சொல்லிக்கிட்டு, சரியா? மக்களே, நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே, அப்போதான் எங்களுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும், மோட்டிவேஷனா இருக்கும், சரிங்களா? தொடர்ந்து எபிசோடு பாருங்க. என்ன போட்டு கொடுக்குறியா? அவங்க கிட்ட சொன்னா அவங்க என்ன செய்ய போறாங்க சொல்லு. வேணாம், யார்கிட்ட வச்சுக்கிட்டாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட நீ வச்சுக்க கூடாது. அவங்க கழுவி ஊத்த ஆரம்பிச்சாங்க, அவ்வளவுதான் கிழிச்சு தொங்க போட்டுருவாங்க, பாத்துக்க, ஜாக்கிரதையாரு. அவங்க கிட்ட எல்லாம் இப்படி பேசுற வேலை வச்சுக்காது. என்ன செய்ய முடியும் நான் கேட்கறேன். நீ பண்றது ஒவ்வொன்றும் அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னைக்கு கொந்தாளிக்கு போறாங்கன்னு தெரியல, உன்னை கழுவி ஊத்திடுவாங்க, பாத்துக்க. அப்புறம் நான்லாம் வந்து பேச மாட்டேன். சும்மா தான் இருங்கள, வந்த இடத்துல செல்வி என்ன காணல. ஆமா, 5 வயசு பப்பாவோ வரத்துக்கு அவளுக்கு தெரியாதா? எல்லாரும் எதுனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருங்க. மாப்பிள்ளை எதுவும் நினைச்சுக்கிட கூடாது, அவங்க அப்படிதான் சும்மா ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா வந்தாச்சா? அடடே, மாப்பிள்ளை ஃப்ரெண்டு கீர்த்தி, வணக்கம். நீ எப்போ வந்த? இப்பதாங்க வந்தேன். இவ என்ன எங்க போனாலும் ஒட்டு நீ மாதிரி ஓட்டிக்கிட்டே வரல. செல்வி இன்னும் வரல ஆண்டி? அவ அண்ணி கூட வாராப்பா. சரிங்க ஆண்டி, நீங்க உள்ள நடுங்க, அம்மா உள்ளதான் உட்காந்துட்டு இருக்காங்க, உள்ள போங்க, நீங்களும் உள்ள போங்க. சரிங்க தம்பி. வாங்க இப்பதான் வரீங்களா? அவங்க கூடவே வரவங்க நீங்க கொஞ்சம் லேட்டா வரீங்க. பின்னாடி தான் వచ్చాము. మా హస్బెండ్ ఫోన్ చేశారు, பேசிட்டு வரதுக்கு நேரம் ஆயிட்டு. அப்படியா? செல்வி, வா செல்வி, உனக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாம் 2 இல்ல 4 கூட எடுத்துக்க, சரியா? ஆமா செல்வி, உனக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன பிடிக்கும் எல்லாத்தையும் இப்ப சொல்லிடு. கல்யாணத்துக்கு அப்புறம் வசதியா இருக்கும் பத்தியா எனக்கு. நான் உள்ள போறேன். என்ன நம்ம கேட்குற கேள்விக்கு ஒழுங்காவே பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு போல இவ்வளவு. செல்வி நடி வெல்தான். போங்க, அம்மா உள்ளதான் இருக்கிறாங்க, போங்க. சரி, நம்மளும் போலாம், நடு. வா போவோம். பாத்தியாடி, இவளுங்களுக்கு வந்த வாழ்வை இல்லாதவங்களுக்கு எவ்வளோ பெரிய கடையில் துணி எடுக்க வந்திருக்கிறா பாத்தியா என் நாத்தனாக்காரி. அவளெல்லாம் இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். ஒன்றும் இல்லாதவளுக்கு எந்த மாதிரி கடையில் வந்து துணி எடுக்கிறா பாத்தியா? ஆமாம்மா, எவ்வளோ பெரிய கடை. அம்மா அங்கே பாரு, அந்த சாரீஸ் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்குல்ல. போகும்போது நம்மளும் ஒரு 4 எடுத்துட்டு போவோமா? ஏம்மா 4 சாரி பத்தாதோ? அப்போ ஒரு 4-5 சேர்த்து எடுத்துப்போம். அடி பொடி கூறு கட்டவல, என் வயிற்றுல வந்து பிறந்துட்டு இப்படி தத்தியா இருக்கிறேடி. சாரி வாங்க, புடவை வாங்க, லொட்டு லொசுக்கு வாங்க வந்தோம். இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு. இங்கே பாருடி, இப்போ உன் மாமங்கார வருவான், அவங்ககிட்ட எப்படி பேசி தாஜா பண்ணணுமோ அந்த மாதிரி பேசணும். நான் சொல்லி கொடுத்துருக்கிறத மறந்துடல. ஆமா இல்ல, சாரிம்மா, நான் மறந்துட்டேன். இந்த கடையை அவ்வளோ பெருசா இருக்கா, எனக்கு பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு, அதான் நான் மறந்துட்டேன். சாரிம்மா. இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருந்து தொலையாத, கொஞ்சம் மெச்சூரிட்டியா இரு, புரியுதா? சொல்லி கொடுத்த மாதிரி நட்டி, அவ்வளோ போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி. ஏமா மாமா. பவி, வா அத்தே, வாத்தே, இவ்வளவு நேரம் ஆயிட்டு? ஆமா, வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. எல்லாரும் வந்தாச்சா? வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, உள்ளதான் இருக்காங்க, வாங்க. என்னடி பார்த்துக்கிட்டு சொன்னதை இங்க இருந்து ஆரம்பி போ. சரிம்மா. பவித்ரா, என்ன அப்படி பார்த்துக்கிட்டு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, சரியா? அப்படியே மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இப்பதான் புள்ளைக்கு சிரிப்பே வருது. மாமா நீங்க சொல்லுங்களேன், நான் சாரி எடுத்துக்கிட்டுமா சுடிதார் எடுத்துக்கிட்டுமா? சொல்லுங்க மாமா. ஏன் மாமா தள்ளி போறீங்க? எனக்கு என்ன அந்த உரிமை இல்லையா? என் பக்கத்துல நின்று பேசுங்க மாமா. பவி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் அப்படி பக்கத்துல வர? எனக்கு தான் காது நல்லா கேக்குது இல்ல, இது என்ன புது பழக்கம்? இப்போ என் பொண்ணு என்ன செஞ்சிட்டா? மாமா நீட்டு பக்கத்துல வந்து நின்றா, இது ஒரு குத்தமா? என்ன மாமா இது? எனக்கு என்ன உரிமை இல்லையா? சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல நின்று பேசுறது கூட தப்பு. பக்கத்துல நின்று பேசுறது தப்பு இல்ல, ஆனா எங்க நின்று எப்படி பேசணும்னு ஒண்ணு வரமுறை இருக்கு இல்லையா? நம்ம கடையில இருக்கோம், இப்படி வந்து பக்கத்துல நிப்ப, அதுவும் புதுசா செய்யற. நான்லாம் ஒண்ணு புதுசா செய்யல, எனக்கு பிடிச்ச
பிடிச்சிருக்கு நான் செய்யறேன் மாமா. பவித்ரா, என்ன பழக்கம் இது? தள்ளி பண்ணில. இவ்வளவுங்களா? சரி மாப்பிள, என்ன மாப்பிள இது? என்னதான் முறையா இருந்தாலும் இப்படி போய் செய்யலாமா? இது கடை, இப்படியே நடந்துப்பீங்க? ஏ பவித்ரா, தள்ளி வந்து நில்லு. மாப்பிள தான் அப்படி செய்யறாருனா நீயும் அப்படியே இருப்ப. தள்ளி வா மாப்பிள, நீங்களாவது தள்ளி போங்க மாப்பிள. கடை இது, ஒரு வரமுறை வேணா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கல்யாண ட்ரெஸ்ஸுக்காக வந்திருக்கோம். உன் வீட்டு மாமியார் சைடெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏ வாடி இந்த பக்கம். பவித்ரா, தள்ளி போ. யார் இவங்க? என்ன இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? பாருங்கம்மா, இந்த மாமாவை யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி எப்பவும் இல்லாம இப்படி பிடிச்சு தள்ளுறாரு. பாருங்கம்மா, யார் வந்திருக்கா? யாரோ கடையை கூட்டி பெருக்கிறவங்க போல. அதான் இவங்கள பார்த்த உடனே உன்னை பிடிச்சி தள்ளியிருப்பான். இல்லைன்னா மடி மேல உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்திருப்பான். யார் இவங்க? ஏமா மூதேவி, ஸ்ரீதேவி, எங்களை பார்த்தா என்ன கூட்டி பெருக்கிறவங்க தெரியுறாங்க? நாங்க கஸ்டமர். யார் நீங்க? எங்க வீட்டு மாப்பிள்ளையோட சேர்ந்து நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது யாரு? நீ பெத்து போட்டதா? எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா ஏன் முன்னாடி நின்றுக்கிட்டு என்கிட்ட ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்லுவேன்? நான் யாருன்னு தெரியுமா? ஏன் நீயே மறந்துட்டியோ? நான் இந்திரா தேவி. என் முன்னாடி நின்று பேசுறதுக்கு ஒரு அருகது வேணும் தெரியுமா? மூஞ்ச பாரு. ஓஹோ, உன் முன்னாடி நின்று பேசுறதுக்கு அருகதை வேணுமா? அப்போ எனக்கெல்லாம் நிறையவே இருக்கு. பேசிக்கலாமா? ஒருத்தர் மோதிக்கலாமா? சொல்லு, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை கூட்டி பெருக்கிறோம்னு சொல்லுவேன். இதுக்கே உன்னை வாய் மேலே குத்திருக்கணும். பேபி சும்மா இரு பேபி. எதுக்கு வந்த இடத்துல பேசாம வா. யாரு என்னவோ நமக்கு என்ன? நான் என்ன வேணும்னாக்கா பேசிக்கிட்டு இருக்கிறேன். பாத்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு சொல்லி? நம்ம வீட்டு மாப்பிள்ளையோட நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாரு என்னன்னு கேட்கறதுக்குள்ள கூட்டி பெருக்கிறவங்க, அள்ளி கொட்டுறவங்க நீட்டு என்னென்ன பேசுறாங்க பாத்தீங்களா? பேசினா பேசிட்டு போறாங்கம்மா. சும்மா இரு. சொந்தக்கார யாராச்சும் இருக்க போறாங்க. எதுக்கு வம்பு? நம்ம மாப்பிள்ளை கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சும்மா இரு. ஆமா, அப்படி சீமையில் இல்லாத மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிட்டீங்க போங்க. அவனும் நின்றுக்கிட்டு பாத்துக்கிட்டு தானே இருக்கான். மாப்பிள்ளை மரியாதை இல்லாம பேசாத பேபி. சும்மா இரு. அம்மா, யார் அவங்க? மனுஷங்க. யாரு எவரோ யாருக்கு தெரியும்? அத்தை, அவங்க யாரு எவரோ கிடையாது. என் மாமியார் செல்வியோட அம்மா. செல்வியா? அது யாரு செல்வி? இவ்வளவு கேவலமா இருக்கு பேரு. இங்க பாருமா, செல்வின்றது என் பொண்ணுதான். என்ன பேரு கேவலமா இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்ற? சொல்லு, நீயும் ஒரு பொண்ணு தானே? ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பொண்ணு இப்படி எல்லாம் பேசலாமா? சொல்லு பார்க்கலாம். இதான் உன் அம்மா கரெக்ட் சொல்லி கொடுத்தாலாம். வாய கொஞ்சம் அட்டைக்கு பேசுங்க. என் மாப்பிளைக்கு பொண்ணு கொடுக்குறீங்களாட்டேன்னு பேசாம இருக்கேன். இல்ல கிழிச்சு தொங்க போடுறோம், ஜாக்கிரதை. ஓ, அப்படின்னு கிழிச்சு தைக்கிறதுல நீங்க பெரிய ஆளு போலயே. அக்கா, இந்த ஒரு 2 பிளவுஸ் இருக்கு, தச்சு தரீங்களா? சும்மா இரு பேபி. இங்க என்ன கதை ஓடிக்கிட்டு இருக்கு? நீ பார்த்து காமெடி பண்ணிட்டு இருக்க. ஏக்கா, உண்மையிலே பிளவுஸ் இருக்குக்கா. அது கல்யாணத்துக்கான ஆரிய ஒர்க் போட்ட பிளவுஸுங்க. நம்ம கிழிச்சு தைக்குமா இவங்க கிட்டே கொடுத்துப்போம். என்ன சொல்றீங்க? சீ, தராதரம் தெரியாத கூட்ட மாதிரி இருக்கு. எப்படிதான் போய் என் நாத்தனாக்காரி இங்க போய் பொண்ணு எடுக்கிறாங்களா? சீ, என் வீட்டு வாசப்படி கூட ஏற தகுதி இல்லாதவங்க. அத்தை, வார்த்தை கொஞ்சம் அளந்து பேசுங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க என் வருங்கால மாமியாரு. எதுக்கு அப்படியெல்லாம் பேசுறீங்க? சே, நம்ம என்னவோ நினைச்சு வந்தோம். இங்க கோவப்படுற மாதிரி ஆயிடுச்சே. இனிமே அப்படி செய்யக்கூடாது. நம்ம காரியம் நடக்கணும்னா இவங்க கிட்ட வளைஞ்சுதான் போகணும். ஐயோ மாப்பிள, நான் வேணும்னு பேசல. யாரு எவரும் தெரியாம தான் நான் பேசிட்டேன். இப்ப தெரிஞ்சு போச்சு இல்லையா இந்த இடத்துல தான் பொண்ணு எடுக்கிறீங்கன்னு சொல்லி? இப்ப நான் பேசணும் அப்படி என்ன மன்னிச்சிடுங்க. மாமா, மாமா, அத்தெல்லாம் எங்க இருக்காங்க? மாமா நீங்க சொல்லுங்களேன். நான் சாரி எடுத்துக்கட்டுமா, சுடிதார் எடுத்துக்கட்டுமா, இல்ல லான்ச்சா, இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் ஏதாச்சும் எடுத்துக்கட்டுமா? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா. எப்பவுமே நீங்க தானே எனக்கு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணீங்க. இப்போ என்ன சொல்லுங்க. வாங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி போய் செலக்ஷன் பண்ணுவோம். வாங்க. எவ்வளவு தைரியம் தான். ஏமா பச்சை சுடிதாரு உன்னதான். இங்க கொஞ்சம் பாரு. சொல்லுங்க ஆண்டி. என்ன? நான் ஆண்டி போய் தொலைட்டோம். சுடிதார் எடுக்கிறியோ இல்ல புடவை எடுக்கிறியோ ஆகும்போது ஏதோ ஒண்ணு எடுத்து தொலை. எதுக்கு எங்க மாப்பிள்ளை மேல போய் மேல விழுந்து போய் பேசுற? சொல்லு, அவருக்கு தான் பிடிக்கல இல்லையா? யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு நீங்கெல்லாம் என் பொண்ணுக்கு சொல்லி தர வேணாம். அவ சின்ன வயசுல இருந்து அவங்க வீட்டுல வளர்ந்த பொண்ணு. அவ அப்படிதான் நடந்துப்பா. என்ன சொல்றீங்க இப்போ? பேபி, நீ எதுவும் இதை பத்தி பேசாத பேபி. கொஞ்சம் அமைதியா இரு. அத்தை, அம்மா உள்ளதான் இருக்காங்க. எல்லாரும் வாங்க. நீங்களும் வாங்க. ஆண்டி, நீங்களும் வாங்க. வாங்க பேசிக்கலாம் வாங்க. மாமா, மாமா போறீங்களா? போங்க. உங்களை எப்போ எங்க எப்படி பிடிக்கணும்னு எனக்கும் தெரியும். அம்மா பாத்தீங்களாம்மா, இந்த மாமா என்னைக்கு இல்லாம இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. இருக்கட்டும், வெறும் கல்யாணம் தானே. கல்யாணம் ஒன்றும் முடிஞ்சிடலையே. சரி, உன் அத்தைக்காரி உள்ள இருப்பான். நடு, எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம். எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்க கிடையாது இந்த சம்பந்தம். எல்லாம் உங்களாலதான். ஏதோ சீமையில இல்லாத மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டு மாதிரி ஏதோ அவனுக்கு தான் கொடுக்கணும்னு கங்கனை கட்டிட்டு தெரியுறீங்க. பாத்தீங்களா அவங்க அத்தைக்கார பொண்ணு எப்படி எல்லாம் நம்ம மயக்க பாக்குற? பாத்தீங்களா? நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளவு நடக்கு. தெரியாம இன்னும் நடக்கும் தெரியல. அட விடு பேபி, இதுக்கு போய் கோச்சிக்கிட்டு. ஏதோ சின்ன வயசுல இருந்து அந்த வீட்டுல வளர்ந்த பொண்ணு அவங்க அம்மாவே சொல்றாங்க. பின்ன வேற எப்படி இருப்பா சொல்லு? இவனும் தங்கச்சி அப்படி இப்படின்னு எதனா சொல்லி வளர்த்து விட்டுருப்பான். அதான் மேல விழுந்து பேசுறா. இதை போய் தப்பா நினைக்கிறியா? விடு, இதெல்லாம் யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இல்லாம.
ஆனா ஒரு விஷயம் லட்சுமி அக்கா, இந்த அளவுக்கெல்லாம் லூசு மாதிரி இருக்கக்கூடாது. உண்மையை சொல்றேன் பாத்துக்கோங்க. நீ என்ன வேணா சொல்லிட்டு போ பேபி, எனக்கு கோவமே வராது. ஏன்னா இன்னும் 2 நாள்ல கல்யாணம் வந்துருச்சு. சட்டு புட்டு இந்த துணிமணி எடுக்கிற வேலை முடிஞ்சிச்சுன்னா அடுத்து அந்த வேலை தான் போய் பார்க்கணும். சும்மா நீ சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நடு போவோம். ஊர் உலகத்துல யாரும் உங்களை மாதிரி கல்யாணம் பண்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்கப்பா. கண்ணுக்கு எதிரில ஒரு அநியாயம் நடக்குது, அது தட்டி கேட்கறது வக்கில்ல, கல்யாணம் அது இது நிக்குது. பாக்குறேன் எது வரைக்கும் தான் போகுதுன்னு சொல்லி. எது வரைக்கும் போகுதுன்னு பார்க்க போறியா? இல்ல எனக்கு புரியல பேபி, நீ என்ன சொல்ல வர? கொஞ்சம் சொல்லு, கொஞ்சம் தெளிவா சொல்லு. வேற ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? இல்ல அந்த பையப்புள்ளைய ஏதாச்சும் பார்த்துட்டு வந்தியா? சொல்லு, அவன் ஏதாச்சும் சொல்லி விட்டானா? எது நடந்தாலும் இந்த கல்யாணம் மட்டும் நடக்கிறது நிக்காது, சரியா? அப்படி இப்படி ஏதாச்சும் நீங்க தப்பு கணக்கு போட்டுருந்தீங்க, ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன், ஜாக்கிரதை. போங்க போங்க, போய் நடத்திக்குங்க. கல்யாணம் தானே, நடத்திக்குங்க. அதையும் நான் பாக்குறேன். ஐ எம் வெயிட்டிங்.